எல்ஐசியில் நீங்கள் பணம் போடுறீங்களா? இல்லை புதுசாக வந்து பாலிசி எடுக்கணும் அப்படின்ற பிளானிங்கில் இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். எல்ஐசி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது. அதுக்கும் வந்து ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். இப்போ எல்ஐசின்றது எப்படி அப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து அம்மா அப்பா இருக்க மாதிரி எல்ஐசி எல்லாரோட வீட்லையும் இருக்கும். அது வந்து ஒரு உடன்பிறவா சகோதரர் மாதிரி எல்லார் வீட்லேயும் அது காமனாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து பிறந்தோம் அப்படின்னா அவன் பேரில் வந்து ஒரு எல்ஐசி பாலிசி, கொஞ்சம் ரிட்டையர் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ எல்லாருடைய வீட்லையுமே வந்து எல்ஐசின்றது வந்து ஒரு காமனான ப்ராடக்ட். ஆனால் அந்த ப்ராடக்டை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து புட்டு புட்டா வந்து பார்க்க போகிறோம். என்ன எல்ஐசியில் ப்ராப்ளம் இருக்கு? எல்ஐசி வந்து கரெக்டான பிளான் தானா? நம்ம அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இப்போ எல்ஐசி பார்த்தீங்க அப்படின்னா, எல்ஐசி வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி. இப்போ அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம நேராக வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் பார்ப்போம். 2025 வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 48,320 crore. 2024 அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 40,916 crore. அப்ப இந்த ப்ராஃபிட்லாம் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ப்ராஃபிட் எல்லாமே வந்து நம்மள மாதிரி வந்து பாலிசி ஹோல்டர், பாலிசி வாங்குறோம் பாத்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து வர்றதுதான். இப்ப இந்த ப்ராஃபிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிவிடெண்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. யாருக்கு? இந்த ஸ்டாக்கோட ஓனருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி ஓனர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் 96.5% யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆக எல்ஐசியோட அத்துணை ப்ராஃபிட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் போகுது. க்ளோஸ் டு 50,000 crore வந்து கவர்மெண்ட் போகுது. இந்த ப்ராஃபிட் வந்து எல்ஐசி ஏஜென்ட்டோட கமிஷன் இன்க்ளூடட் கிடையாது, அதை தவிர. அப்ப இவ்வளவு ப்ராஃபிட் வந்து பண்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். இப்ப நம்ம வந்து நம்பிக்கை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ மக்கள், இப்ப நீங்க வில்லேஜ் எல்லாம் போனீங்க அப்படின்னா எவ்வளவோ மக்கள் வந்து எல்ஐசின்னு சொல்லி எல்ஐசி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அப்ப இந்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு ப்ராஃபிட் வந்து எங்க இருந்து வருது? ப்ராஃபிட் நம்ம கையில இருந்தா போகுது. இப்ப ஒரு சிம்பிள் பாலிசி எடுத்துட்டு அந்த பாலிசியில ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம், எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பாலிசி பண்ணி பார்ப்போம். இப்ப நான் வந்து ஒரு பாலிசி எடுத்திருக்கேன், எல்ஐசி ஜீவன். அந்த பாலிசி பேர் வந்து எல்ஐசி ஜீவன் உற்சவ். இந்த பாலிசி அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். பிரீமியம் வந்து 15 years பே பண்றோம். ஓகேங்களா? ஏஜ் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா 40 years. ஏன்னா வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து அப்போ ஒரு 15 years போட்டோம் அப்படின்னா ஒரு 55 yearsக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆயிரும். அப்போ வந்து ஒரு ரெகுலர் இன்கம் வர மாதிரி இருக்கும். பேசிக் சம் அசூர்ட். இந்த பேசிக் சம் அசூர்ட் எதுக்கு அப்படின்னா இது வந்து லைஃப் இன்சூரன்ஸுக்கு. இப்போ நம்ம வந்து பாலிசி போய்க்கு இருக்கும்போது நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு போகும். நான் வந்து ரெகுலர் இன்கம் ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். ரெகுலர் இன்கம்னா என்ன? இந்த 15 வருஷம் பே பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்து அவங்க வந்து பென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது எல்ஐசியில் இருக்க எல்லா பாலிசியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து காமனா இருக்கும். என்ன காமனா இருக்கும் அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸையும் வந்து உள்ள வைப்பாங்க, பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் கொடுக்குற மாதிரியும் வந்து பிளான் வச்சிருப்பாங்க. பென்ஷன் ஸ்கீம் மாதிரியோ, பைபேக் ஸ்கீம் மாதிரியோ, இல்லை வந்து பே பேக் ஸ்கீம் மாதிரியோ ஏதாவது வந்து ஸ்கீம் வச்சிருப்பாங்க. அப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸும் கவர் ஆகுது, இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து ரிட்டர்னும் கொடுக்குறாங்க. அதனால வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிடிச்ச ப்ராடக்ட். இப்போ இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பாலிசியோட டீட்டெயில் எப்படி அப்படின்னா 15 வருஷம் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வருஷம் வந்து நீங்க வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 18th year ஆன்வர்ட்ஸ் அவங்க வந்து ரெகுலரா வந்து பென்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து 40 years நீங்க வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா 55 years வரைக்கும் வந்து நீங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டே இருக்கணும். அப்ப 56, 57, 58 எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து உங்களுக்கு வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பென்ஷன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அமௌண்ட் வந்து ரெகுலர் கேரண்டீட் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க வந்து இப்ப இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா
மந்த்லி அப்படி நீங்கள் வந்து மந்த்லியாகவும் கொடுக்கலாம். இப்போ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11,413 ருபீஸ் வந்து மந்த்லி நீங்கள் வந்து 15,000 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா இந்த பாலிசியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். எஸ்டிமேட்டட் ஆனுவல் பிரீமியம் எவ்வளோ வருது அப்படின்னா 1,34,350 ஆனுவல் பிரீமியம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். சம் அஷ்யூர்டு வந்து டெத் சம் அஷ்யூர்டு வந்து 20 lakh. ஸோ இப்போ இதனுடைய டீட்டெயில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இயர் வைஸ் கேரண்டட் பெனிஃபிட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 41 இயர்ஸ் நீங்கள் வந்து 1,36,956 அதை நம்ம வந்து பே பண்ணுற அமௌண்ட். அவங்க வந்து ஒரு கேரண்டீட் அடிஷன் சொல்லி எல்ஐசி வந்து ஒரு 80,000 ஆட் பண்ணுறாங்க. அப்போ டோட்டல் கேரண்டீட் அடிஷன் 80,000. அப்போ சர்வைவல் பெனிஃபிட்ன்றது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்க 2 lakh வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போ வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 58 இயர்ஸ்லேருந்து 2 lakh கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டில் 100 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இருக்க வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ இவங்க டெத் பெனிஃபிட்டுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் இறந்தீங்க அப்படின்னா 20,80,000 கொடுப்பாங்க. செகண்ட் இயரில் இறந்தீங்க அப்படின்னா 20,60,000 கொடுக்குறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த டெத் பெனிஃபிட் கூட அதிகமாகுது. 20 lakh சம் அசூர்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இயர் வந்து அதிகமாக மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா 32 lakhs வரைக்கும் கிடைக்கும். அப்போ இந்த 18 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 year ஆன்வர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க இந்த 15 year ஆன்வர்ட்ஸ் இது என்ன ஆகுது அப்படின்னா 32 lakhs வந்து உங்களுக்கு வந்து டெத் பெனிஃபிட் வந்து கொடுப்பாங்க. அப்போ ரெண்டு விஷயம் உங்களுக்கு வந்து நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு 1,36,000 வந்து இயர்லி வருது. அது வந்து 15 வருஷம் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஒர்ஸ்ட் கேஸில் எடுத்துருக்கேன் 32 lakhs வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கிடைக்குது. நீங்கள் ஒரு 15 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து இறக்குறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபேமிலிக்கு போகும். அதை தவிர வந்து 18வது வருஷம் எண்ட் ஆஃப் த இயரில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 2 lakh வந்து அப் டு 100 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுடைய ஏஜ் வந்து 100 இயர்ஸ் வரைக்கும் இந்த வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நமக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1,36,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அவங்க வந்து 15 வருஷம் கழிச்சு 18வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு வந்து 2 lakhs கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் டபுள் த அமௌண்ட் நம்ம கைக்கு வர மாதிரி இருக்குது. அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா 32 lakh வந்து லைஃப் கவர் இருக்குது. பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் இங்கே தான் வந்து கேட்ச். எப்பயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சரி லைஃப் இன்சூரன்ஸையும் சரி ரெண்டையும் கலக்கக்கூடாது. அப்படி கலந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். எப்படி வந்து ட்ரிங்க்ஸில் வந்து விஸ்கியோட வந்து பேரை வந்து மிக்ஸ் பண்ண மாட்டாங்க நம்ம நண்பர்கள், அதே மாதிரி தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்த இன்சூரன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது வந்து எப்பயுமே வந்து நல்லது கிடையாது. வாழ்க்கைக்கு வந்து அது கேடு தான். ஏன் கேடுன்னு சொல்லி சொல்கிறீங்க கேளுங்க. இப்போ நீங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக எடுக்கணும் அப்படின்னா இப்போ இது வந்து எல்ஐசியில் நான் வந்து போட்டேன் அப்படின்னா இதுதான் எனக்கு வந்து பெனிஃபிட். 2 lakhs ஆஃப்டர் 18 years எனக்கு வந்து மந்த்லி 100 வருஷம் கிடைக்கும். அதை தவிர வந்து 32 lakhs வந்து எனக்கு வந்து டெத் பெனிஃபிட். இந்த ரெண்டு பெனிஃபிட்டுக்காக இந்த பாலிசி வந்து 1,36,000 எவ்ரி இயர் போட்டேன் அப்படின்னா இது வந்து எனக்கு கிடைக்குது. இப்போ இதையே நான் வந்து வேற விதமாக இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறேன். எப்படி வந்து வேற விதமாக இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வேணும். அப்போ லைஃப் இன்சூரன்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பியோர் லைஃப் இன்சூரன்ஸு ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன். எவ்வளவுக்கு 32 lakhs எனக்கு வந்து வேணும். இப்போ பியோர் லைஃப் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இப்போ டாடா ஏஏஜி இவங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸு 35 lakhsக்கு எனக்கு வந்து லைஃப் கவருக்கு எவ்வளோ வந்து இயர்லி ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா 14,591 rupees வந்து எனக்கு வந்து இயர்லி பே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பாலிசி பஜாரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இது நீங்கள் வருஷம் கட்டணும். இப்போ இதை வருஷம் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 35 lakh. அப்போ எல்ஐசியில் 32 lakhs வந்து லைஃப் கவர் சேவ் ஆகுது பார்த்தீங்களா. அதே மாதிரி நீங்கள் வருஷம் 14,591 கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து சேவ் உங்களுடைய லைஃப் கவர் வந்து 35 lakhs சேவ் ஆகுது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 1,36,956 rupees எடுத்து ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து இன்சூரன்ஸுக்காக 14,591 அது வந்து இன்சூரன்ஸுக்குன்னு சொல்லி எவ்ரி இயர் வந்து நான் வந்து தனியாக வாங்குறேன். அப்போ என் கையில் வந்து எவ்வளோ நிற்கிது அப்படின்னா 1,22,365 rupees எனக்கு நிற்கிது. இந்த அமௌண்ட்டை 12 பிரிக்கிறேன் 12 மாதத்துக்கு. அப்போ 10,197. இந்த அமௌண்ட்டை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெக்கரிங் டெபாசிட்லையோ இல்லை வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்லையோ போட்டு விட்றேன். எவ்வளவு மந்த்லியாக இவ்வளோ வந்து நான் போடுறேன் 10,197. 10,197
7% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் எல்ஐசியில் போடுற மாதிரியே தான். 15 இயர்ஸ் நான் வந்து கண்டினியூஸாக நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டோட்டல் வேல்யூ எவ்வளோ நிற்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் 15 இயர்ஸில் என்னுடைய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 31,90,272. இப்போ இந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 15 வருஷம் நம்ம போடுறோம், அதுக்கப்புறம் வந்து 3 வருஷம் வந்து கேப் இருக்குது, 18வது வருஷத்துல இருந்தா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த அமௌண்ட் எடுத்து நான் வந்து எஃப்டில போடுறேன். 31,90,000 எடுத்து எஃப்டில போடுறேன். அப்ப 31,90,272 எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு போடுறேன். அப்ப எனக்கு வர்ற அமௌண்ட் எவ்வளவு வருது? 39,28,626. 39,28,625. இந்த அமௌண்ட்டை எடுத்து நான் வந்து எஃப்டியில் போடுறேன். ஏன்னா 18 வருஷம் முடிஞ்சு, இப்போ நான் வந்து எஃப்டியில் போடுறேன், எனக்கு வந்து ரிட்டர்ன் வரணும்ல. இப்போ எஃப்டியில் போடுறதுனால வந்து எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நான் எஃப்டியில் போட்டேன் அப்படின்னா 39,28,626. 39,28,626. 7% ரிட்டர்னா 1 இயர் வந்து எஃப்டியில் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் வரும்னு பாருங்க. எனக்கு வந்து 1 இயருக்கு வந்து வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,82,307. 2,82,307. அப்ப இந்த மாதிரி நான் வந்து அமௌண்ட்டை பிரிச்சு போட்டேன் அப்படின்னா எல்ஐசியில் போடுறதுக்கு பதிலாக அந்த அமௌண்ட்டை வந்து 2ஆ பிரிச்சு, ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸ் தனியாக வாங்கிட்டு அதில் வந்து 35 lakhs கவர் ஆகுது, இன்னொன்று வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எஃப்டியில் போட்டுட்டேன். அப்போ 15 வருஷம் எஃப்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து திருப்பி மறுபடியும் வந்து எஃப்டியா போட்டு 3 வருஷம் வந்து நின்றுட்டு 18 வருஷத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து நான் வந்து பியூரா எஃப்டியில் போட்டு அதில் வர்ற இன்கம் எடுத்து நான் வந்து செலவு பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மந்த்லி 2,82,000 கிடைக்குது. இதுவே எனக்கு வந்து கேரண்டீட் ரிட்டர்ன் சொல்லி எல்ஐசி எவ்வளோ கொடுத்துச்சு? 2 lakh தான் கொடுத்துச்சு. கவர் எவ்வளோ கொடுத்துச்சு? 32 lakhs. அதில் வந்து கவர் வந்து டே 1 வந்து 32 lakhs கிடையாது, டெத் கவர் 20 lakhsல இருந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆச்சு. இதில் வந்து டே 1ல இருந்தே வந்து உங்களுக்கு வந்து 35 lakhs. இன்னொன்று, இந்த அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட் 39,28,625 இது உங்களுடைய அமௌண்ட். நீங்கள் எப்போனாலும் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதை நீங்கள் எஃப்டியில் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குது, அந்த நீங்கள் எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து எப்போனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து எல்ஐசியில் போட்டிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வராது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு டிராபேக். அப்போ பார்த்தீங்களா, ஸோ எப்பயுமே வந்து இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் வரும். இப்போ இதை காட்டில் வந்து ஒரு பெட்டர் ப்ராடக்ட், பெட்டர் ஆப்ஷன் சொல்லணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 15 வருஷம் ரொம்ப அதிகமான ஆக்சுவலி பீரியட், இதை எடுத்து போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போறேன்னு வச்சுக்கோங்க, மியூச்சுவல் ஃபண்டு, சிம்பிள் மியூச்சுவல் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டீங்க அப்படின்னா 12% ரிட்டர்னுக்கு உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்கும்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் எடுத்து நான் வந்து போட்டேன் அப்படின்னா 15 வருஷம் நான் போட்டேன் அப்படின்னா 48,53,000 கிடைக்குது. அதை எடுத்து திருப்பி 3 இயர்ஸ் எஃப்டியில் போடுறேன், ஏன்னா அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு திருப்பி எஃப்டியில் எடுத்து மாத்துறேன், 59 lakh. 1 இயர் உங்களுடைய ரிட்டர்ன் வந்து எவ்வளோ தெரியுமா கிடைக்குது? 4,29,449. ஏன்னா 15 வருஷம்ன்றது ரொம்ப பெரிய பீரியட். இப்போ பாருங்க, நம்ம தலைவர் சொல்ற மாதிரி தான், நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். மார்க்கெட் அதே மாதிரி தான், நான் எப்போ கீழே போவேன் எப்போ மேலே போவேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய ரிட்டர்ன் கரெக்டாக கொடுத்துருவேன். இந்த 12% ரிட்டர்ன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 15 வருஷம் நீங்கள் வந்து லாங் டர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மார்க்கெட் கீழே போகுது மேலே போகுதுன்ற அவசியமே கிடையாது, உங்களுக்கு 12% ரிட்டர்ன் வந்து கம்பல்சரி கிடைக்கும். அதுதான் மார்க்கெட். இப்போ பாருங்க, இந்த 3 ரிட்டர்னையும் பாருங்க. நீங்க எல்ஐசியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா 2 லட்சம் தான் வந்து கையில் வருது, 32 lakhs தான் வந்து உங்களுக்கு வந்து டெத் பெனிஃபிட். எஃப்டியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2,82,307 rupees வந்து மந்த்லி வருது. 1 லட்சம், க்ளோஸ் டு 1 லட்சம் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு கிடைக்குது. டே 1ல இருந்து டெத் வந்து உங்களுக்கு வந்து 35 lakhs கவர் ஆகுது. இப்போ இதுவே வந்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4,29,449. இது நீங்க ராஜாவா வாழணும் அப்படின்னா மார்க்கெட்டில் போடுங்க,
இல்ல நான் வந்து மந்திரியா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா FD-ல போடுங்க. இல்ல நான் வந்து காவலனா தான் வாழ்வேன், சேவகனா தான் வாழ்வேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா LIC-ல போடுங்க. ஏன்னா LIC-யோட ரிட்டர்ன் 2 lakhs, FD-யோட ரிட்டர்ன் 2,80,000, மார்க்கெட்டோட ரிட்டர்ன் 4,29,000. நீங்க ராஜாவா வாழ்ந்துடலாம். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இன்சூரன்ஸ் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற அப்படின்ற புரிதல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஃபைனான்சியலி அண்டர்ஸ்டாண்டபிள் பர்சன் ஆயிட்டீங்க. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மேல வந்து கொடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து ரொம்ப ஒரு அருமையான டிசிஷனா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கனோ இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ப்ராப்பர் டேட்டா. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நான் என்னுடைய LIC-யை வந்து ஸ்டாப் பண்ணி பல வருஷங்கள் ஆச்சு. ஏன்னா இந்த டேட்டாவெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணி பல வருஷங்கள் ஆச்சு. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது நீங்க உங்களுடைய பர்சனல் அனாலிசிஸ் பண்ணி டிசிஷன் எடுங்க. இன்னொரு ஒரு விஷயம் இதில் வந்து பார்த்துக்கோங்க. அவங்க வந்து 100 வருஷம் சொல்லி கொடுக்குறாங்க. 100 வருஷம் நம்ம வாழ போறோமா? இப்போ நீங்க வந்து டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ்ன்றது இந்தியாவில் வந்து 72 இயர்ஸ். அப்போ 100 வருஷம் வரைக்கும் யார் வாழ போறது கிடையாது. அந்த 2 லேக்னு சொல்லி சொன்ன அமௌண்ட் வந்து யாருமே வந்து 2 லேக் வந்து லைஃப் மூரா வந்து வாங்கியிருக்கிறதா வந்து சரித்திரமே இருந்திருக்காது. அப்போ அந்த எல்லா அமௌண்ட்டுமே தான் ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகி 50,000 crore வந்து எவ்ரி இயர் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.